இந்த அசெட் பிளஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கேப் இருக்கு, இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? நான் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறைய ட்ராக் பண்ணுவேன். காலேஜ்லேயே பண்ணிட்டு இருந்தேன், கிராஜுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிய வரும். ஏன்னா நான் வந்து மீட் பண்ணுறப்ப ஏதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, நான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மெம்பர் கேங்கில் எப்போவுமே ஒருத்தங்க கிட்ட எல்லாம் வந்து அட்வைஸ்க்காக போவாங்க. ஸோ என்னோட கேங்கில் வந்து நான் தான் அந்த பையன். ஸோ வந்து சில ரிலேட்டிவ்ஸ் நான் எங்கேயாவது பார்த்தா, விஸ்வநாத் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது பார்த்தா அவங்க இந்த மாதிரி நான் இந்த இன்வெஸ்ட் பண்ண நல்லா போகல, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய கேள்வி வரும். ஸோ நான் அன்அஃபிஷியலாக ஒரு 15-20 பேரோட போர்ட்ஃபோலியோ நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கிளியராக அந்த இந்தியாவில் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. இப்போ இந்தியா இஸ் பிகமிங் மோர் டெவலப்ட் ஆஸ் அ கண்ட்ரி. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி நம்ம ஜென்ரேஷனில் இப்போ வந்து தே டோன்ட் லிவ் பேச்செக் டு பேச்செக். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் சேலரி போக கையில் இருக்குது. ஸோ அவங்க செலவு பண்ணுறது போக. ஸோ இப்போ வந்து அந்த சர்ப்ளஸை வச்சு தே ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க். ஸோ முன்னாடி மாதிரி வந்து நான் சரி கோல்டு வாங்குறேன், இல்லைனா சின்ன வயசுலேயே ஒரு வீடு வாங்கி நான் இஎம்ஐ 30 வருஷத்துக்கு பே பண்ணுறேன், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லாமல் புதுசாக வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எதில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரலாங்கிற மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு திங்க். ஸோ அந்த ட்ரெண்டும் ஐ குட் சி ஆஸ் இந்தியா கண்டினியூஸ் டு டெவலப், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வில் பிகம் மோர் அண்ட் மோர் பாப்புலர். அண்ட் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அது வந்து நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராக இருந்து ஒரு 200-300 கஸ்டமர்ஸ்க்கு மேனேஜ் பண்ணால் இட் கேன் பிகம் அ குட் கெரியர் வாஸ் மை தாட் ப்ராசஸ். சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் அசெட் பிளஸ் அன்அஃபிஷியலாக நீங்கள் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ லெட்ஸ் டேக் லைக் அரௌண்ட் 10 lakhs or 20 lakhs மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு மோர் தேன் 7,300 crores அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவு ஹஸ் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட் யூ அஸ் அ லீடர் தட் யூ ஆர் டுடே? ஸோ 10 lakhs பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ 7,300 என்ன முடியாத அளவு அது டிட் யூ எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன்? ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ வி ஹேட் லைக் வெரி ஹம்பிள் பிகினிங்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நான் ஃபுல் டைம் ஃபினான்ஷியல் அட்வைசராக வந்ததுக்கப்புறம் கூட ஐ வாஸ் ஸ்டில் அ கிராஜுவேட் இல்லைங்களா. ப்ளஸ் ஐ டிட் நாட் ஹேவ் எனி ஃபைனான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை நம்பி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தே வில் கிவ் சம் மனி டு மேனேஜ், தவிர தே வில் நாட் ட்ரஸ்ட் த ஃபுல் போர்ட்ஃபோலியோ வித் மீ. ஏன்னா அந்த கிரெடிபிலிட்டி இன்னும் பில்ட் ஆகலை. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2017 ஏப்ரலில் தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 crore மேனேஜ் பண்ணுற அமௌண்ட் வந்தது. ஸோ அதே வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்டு ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த 1 கோடியில் என்னோட அப்பா அம்மா ப்ளஸ் என்னோட பார்ட்னரோட அப்பா அம்மா அவங்களே வந்து ஒரு 40-50 lakhs இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ எங்கள் கம்பெனி க்ரோ ஆனதுக்கு தேர் ஆர் 2 phases. ஸோ 2017 வந்து அட்வைசர் ஆகிறதப்போ தட் ஐடியா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ராக்டிஸ். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ், லாயர் லீகல் ப்ராக்டிஸ் மாதிரி இது நம்ம ஒரு ப்ராக்டிஸாக வச்சு பண்ணலாம். ஸோ மை பார்ட்னர் அண்ட் ஐ கேம் டுகெதர். நம்ம வந்து அட்வைசராக இருந்து ஒரு 300-400 கிளைண்ட்ஸ்க்கு மேனேஜ் பண்ணலாம். வீல் கெட் அன் இன்கம், ஸ்லோவாக நம்ம கெரியர் பில்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் வாஸ் த இனிஷியல் ஐடியா. பிகாஸ் நாங்கள் டெக்னாலஜி பேக்ரவுண்டில் இருந்ததுனால இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செக்கில் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட், நெட் பேங்கிங் வந்துடுச்சு. அப்போ முன்னாடியெல்லாம் எஸ்ஐபி பண்ணணும்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொரியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ ஆன்லைனில் ஆயிடுச்சு. ஸோ த இண்டஸ்ட்ரி ரொம்ப எவால்வ் ஆகிறதுனால வி பில்ட் அவர் ஓன் டெக் பிளாட்ஃபார்ம் டு எவால்வ் அலாங் வித் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு 3 years நாங்கள் வந்து இது பண்ணோம் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ 2020 என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் டோட்டல் பிஸ்னஸ் சைஸ் வந்து ஒரு 25 crores கிட்ட நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 400-450 கிளைண்ட் இருந்தாங்க. ஆனால் இன் திஸ் ப்ராசஸ் அந்த டெக் பிளாட்ஃபார்ம் நாங்கள் கஸ்டமர் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பில்ட் பண்ணது பிகேம் அ வெரி ரோபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் அ phase 1 ஆஃப் அவர் க்ரோத். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆக நிறைய அட்வைசர்ஸ் வந்து மற்ற அட்வைசர்ஸ் வெளியே இருக்கிறவங்க கூட கோவிட் வந்தது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் இருந்தால் என்னோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அசெட் பிளஸ் ஜேர்னி ஸ்டார்டட் இன் 2020. ஸோ நாங்கள் டெவலப் பண்ண டெக் பிளாட்ஃபார்மை நாங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக மற்ற அட்வைசர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் கிவிங் த பிளாட்ஃபார்ம் டு other advisors. So that is a B2B2C business where அவங்க வந்து customers onboard பண்ணுவாங்க. They will use the tech platform to service their customers and they will grow. So அது வந்து that has enabled us to scale very very quickly. So 2020ல இந்த 25-30 கோடி அரௌண்ட் லாக்டவுன் டைம் இருந்தது. That's the AUM we were managing. And today ஒரு almost ஒரு 5.5 to 6 years timeல we have come to about 7,300 crores. This is how our journey has been.